வணக்கம் மக்களே. நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பிப்ரவரி 21 கொடியேற்றி மாசி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வேண்டியிருக்கு. இப்போ நாளைக்கு மார்ச் 2 தேரோட்டம் நடைபெறனால அதுக்கு முந்தின நாளால் இன்னும் ஞாயிற்றுக்கிழமை மக்கள் கூட்டம் திருச்செந்தூரில் அலைமோதுன்னு தான் சொல்லணும். காலையில் வழக்கம் போல் 4 மணிக்கு இன்றைக்கி நடை திறப்பு நடக்கலை. ஸோ அதுலேயும் நிர்வாகத்துலேருந்து அறிவிச்சிருந்தாங்க கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லி. ஸோ அதனால் நம்மளுமே இன்றைக்கி காலையில் உள்ளே போய் தரிசனம் பார்க்க முடியல. ஆனால் பக்தர் கூட்டம் நல்லா இருக்குது இன்றைக்கி. அது நீங்கள் கூட போய் பார்த்துட்ருக்கலாம். இப்போது ராஜகோபுரத்துக்கு முன்னகிட்டே பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் இருக்குது. இந்த வாட்டர் டேங்க் சுற்றிலாம் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை 2 நாளாக இங்கே தான் இருக்காங்க போல். நேற்று பக்தர் பார்க்க முடியாது, தரிசனம் பார்க்க முடியாத பக்தர் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ நாளைக்கு தேரோட்டத்துக்கு இதை விட அதிகமாக பக்தர்கள் வருவாங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக வாங்க. ராஜகோபுரத்தோட அழகை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ராஜகோபுரத்துக்கு முன்னே எவ்வளோ மக்கள் தங்கி இருக்காங்கிறதும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வழக்கத்துக்கு மாறாக இன்றைக்கி நல்ல கூட்டம் இன்றைக்கி. ஆனால் ஏன்னா திருவிழாங்கிற நேரத்தில் அவ்வளோ கூட்டம் இருக்குது. மற்ற ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் ஓரளவுக்கு விடிய காலையில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கருணை கடலை கந்தா போற்றி அந்த போர்டோட அந்த இதில் தான் நிற்கிறோம். ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கொஞ்சம் பரவலாமல் இருக்கிறாங்க. ஆனால் ராஜகோபுரத்துக்கு முன்னே ரொம்ப அதிகமாக மக்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி. நம்ம கடற்கரையுமே போய் பார்த்துடலாம். ஸோ கோயிலோட தெற்கு வாசலில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் நல்ல கூட்டம் இருக்குது. இதுபடியே பார்த்திங்கன்னாலும் கடற்கரையில் மக்கள் தொகை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. கடற்கரையில் ராஜகோபுரத்துக்கு அடுத்தாப்புல மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கடற்கரையில் தான் மக்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ பார்த்து கவனமாக